ஹலோ, வெல்கம் டு பானக்கா சமையல். இன்னைக்கு பானக்கா சமையல்ல நம்ம பார்க்க போறது இட்லி, கறி குழம்பு, கேசரி. இது 3 செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. 2 கிலோ கறி போட்டு கறி குழம்பு செஞ்சு வச்சிருக்கோம். 50 இட்லி, 1/2 கிலோ கேசரி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம 20 பேர் சாப்பிட்ணுன்னா 100 இட்லி, ஒருத்தருக்கு 5 இட்லி கணக்கில் 100 இட்லி ரெடி பண்ணோம். நான் இப்போ 50 இட்லி தான் முதலீடு ஊற்றுறேன். இப்போ இட்லி ஊற்றும் போதே நம்ம அந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தண்ணி போட்டு ஊற்றி வேக வச்சிடலாம். இது குழம்புக்காக நான் ஊற்றி வேக வைக்கிறேன். இப்போ இட்லி வச்சுக்கலாம். இந்த இட்லி தட்டு வச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் வேக்காட்டில் விடணும். சைடெல்லாம் ஆவி வரும். அந்த ஆவி வந்த பிறகு இட்லி எடுத்துடலாம். இந்த இட்லி மாவு அரைக்கிற வீடியோ நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இட்லி மாவு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் சைடெல்லாம் சுற்றி உங்களுக்கு வேக்காடு வரணும். ஆவி வெளியே வந்த பிறகு இட்லி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ ஆவி சுற்றி வந்துருச்சு. வெளியே இட்லி எடுத்துடலாம், வந்துருச்சு. எனக்கு மாவு அரைக்கிறதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் அனுபவம் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நானும் மாவு வியாபாரமும் பண்ணுறேன். இந்த அனுபவத்தை வச்சு நான் அடுத்த வீடியோ மாவு அரைக்கிறது எப்படின்றது போடுறேன். என்ன அளவில் மாவு அரைக்கலாம் அப்படின்றத போட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். பாருங்க, எடுத்து ஆற வச்சாச்சு. ஆறின பிறகு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுக்கலாம். சூப்பரான இட்லி பாருங்க, பஞ்சு மாதிரி இட்லி, அருமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிலோ கறியை கொட்டிட்டு இதை நான் ஒரு 3 தண்ணி கழுவ போகிறேன். ஏன்னா கவுச்சி இருக்கும். 3-4 தண்ணி கூட கழுவிக்கலாம். கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 2.5 கிலோ வேகிற மாதிரி சத்தரை ஒன்று எடுத்து அடுப்பில் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கோழிக்கறிங்கிறதுனால கோழிக்கறியிலேயே கொஞ்சம் எண்ணெய் வரும். அதனால நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை, கிராம்பு, ஒரு 5-6 கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இந்த கறி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கிறேன். கறி குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நல்லா தண்ணியாக தான் செய்ய போகிறோம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி விட்டு வதக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 100 இஞ்சி 50 பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி குழம்புக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கழுவி வச்சுருக்க கறி, மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த கறியை அதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா இந்த வெங்காயத்தோடயே போட்டு வதக்கி விட்டுடுங்க. இந்த கறி வதங்கணும். அதனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுறலாம். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வந்துருச்சு வெந்து. கறி வெந்த பிறகு நான் இதுக்காக ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 750 கிராம் தக்காளி. இந்த தக்காளி இதிலேயே சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு ஒரு பெரட்டிடுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வேகணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். இது தக்காளி வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த 4 ஸ்பூன் வந்து இது காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அது பார்த்திங்கன்னா தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது. இப்போ இந்த காரத்துக்கு, இந்த குழம்புக்கு இந்த காரம் வரைக்கும் பத்தாது, நம்ம அந்த குழம்பு தூளும் சேர்க்கணும். இதை போட்டு கொஞ்சம் பெரட்டிக்கலாம். இந்த குழம்பு தூள் ஒரு 6 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அந்த உருளைக்கிழங்கு இதுலேயே சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா, இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரே இதாக பெரட்டி விட்டுக்கலாம். கறி ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக போட்டிருக்கோம். ஸ்லோவில் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் உப்பு காரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் தண்ணி கணக்கு தெரியலன்னா ஒரு ஒரு பெரிய சொம்பில் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா 1 லிட்டர் பாட்டிலில் அளவு கணக்கு வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ ஒரு தேங்காவும் ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பு நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. குழம்பு கொதித்து இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்தா போதும். இப்போ இந்த தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் அலசி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதுலேயே. இப்போ இந்த கறி குழம்புக்கு வந்து தண்ணி பத்தாது. ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு திக்காக பிடிக்கும்னா திக்காக வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. தண்ணி சேர்க்குறதெல்லாம் உங்களுடைய கணக்கு தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 20 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி விடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொத்தமல்லி கொஞ்சம் தலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்ருக்கேன். இந்த தேங்காய் ஸ்மெல்லும் போயிடுச்சு. எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தனியாக வந்துட்டுருக்கு. இப்போ கறி குழம்பு ரெடி. கறி குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போது நான் கேசரி பண்ண ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் செய்ய போகிறது 1/2 கிலோ ரவை போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ ரவையையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம்.
பார்த்து செய்யுங்க, எண்ணெய் மேலே தெளிச்சிட போகுது. கடாய் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் இந்த கேசரி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிருக்கணும். ப்ரௌன் ஆனதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 50 ml நெய் ஊற்றுறேன். நான் எடுத்துருக்கிறதுக்கு 100 ml நெய் எடுத்துருக்கேன். 50 ml நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேனில். இது பார்த்தீங்கன்னா முந்திரி வறுக்கிறதுக்காக தான். 100 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க, தீஞ்சிடும் முந்திரி சீக்கிரமாக. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நீங்கள் எடுத்து நம்ம ஒரு 50 கிராம் திராட்சை எடுத்து வச்சுருக்கோம், காஞ்ச திராட்சை, அது சேர்த்துக்கலாம். ஏன்னா திராட்சை சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடாயில் சுடுதண்ணி ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் நான் 1 லிட்ரு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். பக்கத்தில் சூடு பண்ண தண்ணியை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இது 1 லிட்டர் தண்ணி. இது 1/2 கிலோவுக்கு 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் தண்ணின்ட்டு கணக்கு. இந்த தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கணும். நல்லா சுட சுட இருந்தால் ரவை வந்து உங்களுக்கு கட்டி ஆகாது. எப்போவுமே நான் சுடு தண்ணி தான் ஊற்றுவேன். பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இதுலேயே வந்து நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கலாம். இது ரெட் ஃபுட் கலர். இது ஆரஞ்சு கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், எல்லோ கலரும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ என்கிட்ட ரெட் கலர் தான் இருக்குது. இந்த ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்காமல் நீங்கள் ரவை போடக்கூடாது, கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறதுனால கட்டி தட்டவே தட்டாது. கொதிக்காத தண்ணியில் ரவையை போட்டு கிண்டினீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் கை விடாமல் கிண்டவும் இல்லை, எதுவும் பண்ணலை. ஒரு பக்கம் போடுறேன், அப்படியே தான் விட்டுட்டுருக்கிறேன். ஏன்னா ரவையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, தண்ணியும் நல்லா சூடாகிட்டுருக்கு, அதனால கட்டி வராது. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. நான் இப்போ இதுக்காக ஒரு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை வாங்கினேன், ஆனால் 1/4 கிலோ தான் சேர்க்குறேன். இதுவே கரெக்டான ஸ்வீட். இதுக்கு உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் தேவைப்பட்டால் இதுக்கும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன்னா இந்த ரவையிலே போட்டு கிண்டிக்கலாம். இந்த சூடு இருக்கும், ரவையோட சூடு இருக்கும், அதிலே போட்டு இந்த சர்க்கரையை கிண்டுங்க. சர்க்கரையை கிண்டுனது கொஞ்சம் இலகலாக வரும். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் இருந்ததுன்னா இந்த சர்க்கரையும் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ரொம்ப நேரம் விட தேவையில்லை. சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இப்போ ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கேசரிக்காக பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது நம்ம 1 மூடி இல்லை 1.5 மூடி நம்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1.5 மூடி சேர்க்குறேன். கேசரி நல்லா கிளறி விட்டுங்க. இதை மூடி போட்டு மூடி வச்சாலும் சரி, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் 50 ml நெய் மேலேயே போட்டுக்கலாம். ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சாலும் திகட்டிடும் சாப்பிட்றதுக்கு, அதனால் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்தேன் இதில். இந்த நெய் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ரொம்ப நேரம் ஸ்டவ் எரிய தேவையில்லை. இப்போ இதை ஸ்லோலியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். எல்லாம் ரெடி. இட்லி வச்சாச்சு. பாருங்கள், தட்டில் இட்லி எவ்வளோ அருமையான மல்லிப்பூ இட்லி மாதிரி சூப்பராக இருக்குது இட்லி. கறி குழம்பு,
இதெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். சப்போஸ் திடீர்னு ஒரு 20 பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு டிஃபன் ரெடி பண்ணணுன்னா சட்டுன்னு பண்ணலாம். இதுதான் அளவு. கேசரி பாருங்க, ஸ்பூனில் கூட ஒட்டலை, கரெக்டாக வந்து விழுது. இதே மாதிரி சமையல் நீங்களும் செஞ்சு பாருங்க. பானக்கா சமையல் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பாய் வியூவர்ஸ்.